ஹாய் உறவுகளே, வெளிநாட்டு வீட்டு பணியாக வேலைக்கு வர நீங்கள் தயாராக கண்டிப்பாக வாங்க. வந்து நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு நாட்டுக்கு போய் திரும்புங்க. ஆனால் ஒரு அக்காவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் தான், வீட்டு பணியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொறுமை வேணும். மற்றது உங்கள் மனசை தைரியம், அதாவது ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டு பணியாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா வீட்டு பணியாக வேலை செய்யணும்னா நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். சாப்பாடாக இருந்தாலும் சரி, ரூமாக இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் சரி, உடதுணிமணியாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். எல்லா வீடுகளிலேயும் இது கிடையாது. ஸோ ஒரு சில வீடுகளில் தான் இந்த மாதிரி இருக்கும். அது நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வெளிநாட்டு வீட்டு பணியாக தேர்ந்தெடுத்துருக்கிறீங்களா, முதல்ல உங்களை தயார் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் முக்கியமே. நீங்கள் வெளிநாட்டு வீட்டு பணியாக வாரத்துக்கு முன்னுக்கு உங்கள் மனசை ஸ்ட்ராங்காகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த வேலைகள் கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் செய்தேன். ஏன்னா சில பிள்ளைங்க இந்த மாதிரி வேலைங்க செய்ய மாட்டாங்க, அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தேவைப்பட்டது என்னென்னா ஸ்ட்ராங்கும் தைரியமும் தான். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் பொறுமை கண்டிப்பாக வேணும். பொறுமை இல்லையென்றா செய்ய முடியாது.